Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Good afternoon. நாங்கள் முந்தின வீடியோவில் கதைச்சிருந்தோம் எளிய உசலை பாவிச்சு புவியீர்ப்பு ஆர்முடகள் ஜியை துணிகிறது. அதே மாதிரி அதே எளிய உசல் மெத்தடை பாவிச்சு தரைக்கும் கூரைக்குமான ஹைட்டை நான் எந்த கால்குலேஷன்ஸை பாவிச்சு கண்டுபிடிக்கிறது, எந்த மெஷர்மெண்ட்ஸும் இல்லாமல் செஞ்சு பார்க்குறது, இந்த ரெண்டு ப்ராக்டிக்கல் பற்றி கதைச்சிருந்தோம். அதில் நாங்கள் மாற்றேட்டு ஊசின கொண்டை பற்றி கதைச்சிருந்தோம். அது எப்போதும் அது தாழ் புள்ளியில் தான் வைக்கணும். ரைட், மாற்றேட்டு ஊசிங்கிற நேரம் பெரிய ஊசியை நான் கட்டி வச்சிருக்கிறேன். இதனுடைய அதித்தாழ் புள்ளியில் நான் இதனால் ஃபிட் பண்ணி வச்சிருந்த அந்த சீனை இதன் மாற்றேட்டு ஊசி ஒரு குண்டு ஊசியை நான் கொண்டு போய் அதை தாழ் புள்ளியில் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது. அதை தாழ்ப்புள்ள வச்சிருக்கணும். இது ஏன் அதை தாழ்ப்புள்ள வச்சிருக்கணும்னு ஒரு கேள்வி ஜென்ரலாக எல்லா ஸ்ட்ரக்சர் கேள்வியும் கேட்பான். இந்த நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் 2006 ஸ்ட்ரக்சர் கேள்வி. அதுலேயும் கேட்டிருக்கிறேன். ஜென்ரலாக தொண்டமானவர் கேள்விகள் அது மாதிரி NWP பேப்பர்ஸ் அதெல்லாம் இந்த பார்ட் வர நேரம் இந்த ஒரு கேள்வியை கட்டாயம் கேட்பான். அதுக்கான ரீசன்ஸ் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இந்த எளிய ஊசல் அடைய விட்டால் உங்களுக்கு தெரியும், இது இந்த மாதிரி ஒரு ரேஞ்சு கூடாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். சிறிய வீச்சங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்குமே. இங்கே போகிறது திரும்ப வர்றது, இப்படி போய் இப்படி வர்றது மாதிரி அங்காடிங்கால போய்க்கு இருக்கு. இந்த மாற்றேட்டு ஊசியை கட்டாயமாக தாழ் புள்ளியில், இன்னும் சொல்ல போனால் சமநிலை தானத்தில் ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன காரணம் என்றால், நான் இந்த இடத்துல இந்த மாற்றேட்டு ஊசியை ஃபிட் பண்ணுற நேரம் இந்த திணிவு எப்படியுமே இந்த புள்ளியை தாண்டி தான் போயாகணும். ப்ராக்டிக்கலி திங்க் பண்ணி பாருங்க. ப்ராக்டிக்கலி இந்த அதித்தாழ் புள்ளி இந்த துணிக்கு கடந்தே ஆகணும். ஓகே, அப்படி கடக்கிற நேரம் இந்த சமநிலை தானத்துல தான் உயர் கதியை அந்த துணிக்க வச்சிருக்கும். உயர் கதியோடு இதை கடந்து போகும். அப்போ உயர் கதியோட கடந்து போற நேரம் நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கிட்டத்தட்ட 25 வாசிப்புகள் 25 அடைவுகளுக்கான நேரத்தை கால்குலேட் பண்றேன். அப்ப நான் ஸ்டாப் வச்சேன்னா ஒன் பண்ற ஆஃப் பண்ற சிச்சுவேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் இங்க கடக்க தொடங்குற முதலாவது கடக்க தொடங்குற ஒன் பண்ணிட்டு 25 அடைவுகளுக்கு பின்னாடி 25வது தடவை இதை கடக்கிற நேரம் நான் ஆஃப் பண்ணணும். ரைட், அப்ப நான் இந்த துணிக்கு அதித்தாழ் புள்ளியில உயர் கதி, அந்த சொல் வெரி இம்பார்ட்டன்ட், உயர் கதி இந்த இடத்துல அதித்தாழ் புள்ளியில அல்லது உயர் வேகம் உயர் கதியோட அது கடக்கிறதுனால என்ன நடக்கும், என்னால கன்ஃபார்மா அதை ஆன் ஆஃப் பண்றது ஈஸியாக இருக்கும். சப்போஸ் அது மெதுவாக கடக்கக்கூடிய இன்னொரு சிச்சுவேஷன் வேற எங்கேயாச்சும் இந்த இடத்துல நான் இன்னும் மாட்டேட்டு ஊசி இப்படி ஃபிட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட்டப் ஏதோ ஒன்று செஞ்சு இல்லாட்டி கோல்ஸ் ஸ்டாண்ட் மாதிரி வச்சு சரி ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் எனக்கு இது கொஞ்சம் இஷ்யூ ஆகும். ப்ராக்டிக்கலி ரெண்டு இஷ்யூ. ஒன்று, தொடர்ந்து 25 தடவை அடைகிற நேரம் இது ஆரம்பத்தில் உள்ள அதே லெவல் வரைக்கும் வருமாங்கிறது சான்ஸ் இல்லை. ப்ராக்டிக்கல் அதே அளவுக்கு வருமானு சான்ஸ் இல்லை. ஃபர்ஸ்ட்டுக்கு அலைய வைக்க நேரம் கூட வீச்சத்தில் அலைஞ்சது போக போக ஸ்லோவாகலாம். ஆனால் அலைவு காலம் மாறாது. பட் அந்த போன வீச்சம் குறையலாம். எளிய உசல்ல SH மாற்றும் துணிக்கைகள் எல்லாத்திலையும் அலைவு காலம் வீச்சத்துல தங்கி இல்லை. ஸோ இந்த வீச்சம் என்ன செய்யலாம், மாறலாம். அப்ப இந்த இடத்துக்கு வராமலே போகலும். அப்ப ஸ்டாப் வச்சு ஆன் பண்றது ஆஃப் பண்றது கஷ்டமா போயிடும். ஓகே, சொல்ல விளங்கணும். நான் இந்த இடத்துல மாற்றேட்டு ஊசியை ஃபிக்ஸ் பண்ணி முதலாவது தொடங்குற நேரம் ஸ்டாப் வச்சு ஆன் பண்ணிட்டு 25 தடவை அலைஞ்சிட்டு வந்து ஆஃப் பண்ணணும்னு சொன்னால் ப்ராக்டிக்கலி அது 25வது தடவை அலைகிற நேரம் இந்த இடம் வராது, எங்கேயாச்சும் ஒரு இடத்துலயே நின்றுவது, அட வீச்சத்தை குறைச்சிக்கொள்ளும். ஸோ ஆஃப் பண்ற டைம் எனக்கு இஷ்யூ ஆகிடும், ஏன்னா போயிடும். அப்போ கீழே வைக்கிற நேரம் என்னால ஒன் ஆஃப் பண்ணலாம். முதல் ரீசன். அதோட முக்கியமான ரீசன் உயர் கதிங்கிறது. இந்த அதித்தாழ் புள்ளிய ஹை ஸ்பீட்ல கடக்கிறதால என்னால சொலிடாக ஆஃப் ஆன் பண்ணலாம். அதாவது எக்குரசி கூடவாக டைமை கால்குலேட் பண்றதுக்கான செம்மை இந்த இடத்துல வச்சால் குயிக்காக இருக்கும். உங்களுக்கு தெரியும், சிலது மெதுவாக கடக்கிற நேரம் நான் ஆஃப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. பட் அது சப்போஸ் இந்த இடத்துக்கு நான் 2 அலைவுகளை கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 அலைவுகள் நேரம் நான் ஆஃப் ஆன் பண்றேன். 25 அலை எடுக்கல 2 அலைவுகள். 2 அலைவுக்கு நான் வதண்டி வச்சுக்கொள்ளும். 2 அலைக்கு நான் ஆன் பண்றது இஷ்யூ இல்லை. ஆஃப் பண்ற நேரம் வரக்குள்ள ஸ்லோவா வர நேரம் நான் அது வந்துட்டுன்னு நினைச்சு ஆஃப் பண்ணிட்டேன்டா, அதுக்கு பிறகு ஸ்லோங்கிறதுனால சன்னா நிக்க போறது இல்லை. கொஞ்சம் சரி நான் ஆஃப் பண்ணதுக்கு பிறகுதான் இந்த இடத்த ரீச் பண்ண சான்ஸ் இருக்கு. சொல்ல விளங்குதா? 2 அலைவு எடுக்கிறேன். முதலாவது அலைவுல
முதல்ல ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஒன் பண்ணுறேன், இது அப்படியே ஒர்க்கா போயிட்டு இப்படி வரக்குள்ள ஃபர்ஸ்ட் அடைவு, ரெண்டாவது போய் இது அளவுக்கு வருதுன்னு வச்சுக்கொள்ளுமே. பட் இந்த இடத்துக்கு வரக்குள்ள சரியாக ஆஃப் பண்ணணும். அந்த ஆஃப் பண்ணக்குள்ள சப்போஸ் நான் தப்பித்தாரி குயிக்காக ஆஃப் பண்ணிட்டேன்னா அது உடனே நீங்கள் வராமல் இருக்கலாம், அது மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. பட் உயர் ஸ்பீடில் கடந்து போகிற நேரம் என்னால் குயிக்காக ஆஃப் ஒன் பண்ணணும். என்ன வரக்குள்ளே தெரியும் இந்த அதித்தாள் புள்ளி இந்த மாற்றிட்டு ஊசி வச்சிருக்கிறதால இதை கடக்கும். ஓகே, ஸோ உயர்கதியில் கடக்கும் காரணம் என்னென்றால் நான் ஏங்க வைக்கணும்னால் இது உயர்கதியில் கடக்குங்கிறதால. அப்படி உயர்கதியில் கடக்கிறதால நான் நேரத்தை கால்குலேட் பண்ணுற நேரம் வரக்கூடிய பலு குறைவாக இருக்கும். எரர் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். உதாரணம் சொல்ல போனால் 10 MCQ கேள்வி செய்கிறீங்க, அதில் நீங்கள் 5 பிள்ளை எடுக்கிறீங்க. 100 MCQ கேள்வி செய்கிறீங்க, அதுலேயும் 5 பிள்ளை எடுக்கிறீங்க. ஸோ எது நாங்கள் பெருசாக கவலைப்படணும், இந்த சிச்சுவேஷன் கவலைப்படணும், இது அந்த அளவுக்கு கவலைப்பட தேவையில்லை. அது மாதிரி எனக்கு கொஞ்சம் அலைவுகள் எடுக்கிற நேரம் வர ஸ்டாப்பேஜ் ஒன் ஆஃப் பண்ணுற அதே எரர் தான் நிறைய அலைவுகள் எடுக்கிற நேரமும் ஜென்ரலாக வரப்போகுது. இப்போ ஒர்க்கா ஆஃப் பண்ண போகிறோம் ஒரு 4 அலைவுகளுக்கு இல்லை 5 அலைவுகளுக்கு, 25 தடவை அலைகளுக்கும் ஒர்க்கா ஆன் பண்ண போகிறோம், ஒர்க்கா தான் ஆஃப் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஆஃப் ஆன் பண்ணுற நேரம் வரக்கூடிய எரர் ஜென்ரலாக 2 சிச்சுவேஷனையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ நான் குறைய தடவை அடக்கிற நேரம் வர அதே எரரை கூட தடவை வர அதே எரரையும் கம்பேர் பண்ணால் கூட தடவை வரதுனால் கேர் பண்ணாமல் கொஞ்சம் தட்டி விடலாம். ஆகவே அதிக நீக்கான வாசிப்புகள் எடுக்கிறதுக்கான மெயின் ரீசன்ல ஒன்று நேரம் வளர்க்கக்கூடிய நேரத்தில் வர எரரை இழிவாக்குறதுக்காக. சரி, ஓகே, ரைட். ஸோ இந்த விஷயங்கள் நாங்கள் கதைச்சிடிக்கணும், நாங்கள் இந்த வீடியோவில் கதைக்கிறோம், ரைட். ஆகவே இதையும் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ டிஸ்கஷன் போகும். 2006 பேப்பர் 2006ஆம் ஆண்டு, அதுக்கு முன்னத கேள்வி இல்லை எளிய ஊசல் சம்பந்தமாக. 2006 first structure question. Let's say go. இங்க பாருங்க கேள்வியை. மாணவன் ஒருவன் ஆய்வு கூடத்தில் எளிய ஊசலை பயன்படுத்தி ஈர்ப்பிலான ஆறுமுடுகளை காண திட்டமிடுகிறான். ஜியை காண்றதுக்கு எளிய ஊசலை யூஸ் பண்றான், ரைட். அதில் ஏல ஃபர்ஸ்ட் பார்ட். எளிய ஊசலின் அடைவு காலம் கேபிட்டல் T-க்கான ஒரு கோவையை ஊசலின் நீளம் சிம்பிள் L, ஈர்ப்பிலான ஆறுமுடுகள் சிம்பிள் G ஆகியவற்றின் சார்பில் எழுதுகன்னு கேட்கிறான். அப்படின்னா பெரிய வேலைலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் எழுதணும், அவ்வளோதான். 2π square root of L over G, ரைட், அவ்வளோதான். Lங்கிறது ஊசல நீளம், Gங்கிறது ஈர்ப்பு ஆறுமுடுகள். அடுத்தது ஏல ரெண்டாவது பார்ட். வரைப்பை குறிப்பதன் மூலம் G-க்கான ஒரு பெருமானத்தை பெறுவதற்கு மேற்குறித்த கோவையை மிக உகந்த விதத்தில் மீளொழுங்குபடுத்துக. நான் ரொட்டுகளை வச்சு கிராஃப் கீறதுங்கிறது ஏலோட பொறுத்த மட்டும் கஷ்டம். ஸோ மிக உகந்த கிராஃபுக்காக வேண்டி செய்ய போகிறது நான் படித்தோம். T ஸ்கொயர்டை எழுதுக்கிறேன், வர்க்கிக்கிற 2 பக்கம் 4π ஸ்கொயர், இங்கே ரொட்டு இல்லாமல் எல்லின்க்கு Gன்னு வரும். G எங்கே கொடுத்துட்டு நான் எல்லை இப்படி எழுத போகிறேன். ஸோ ஆகவே நான் அரேஞ்ச் பண்ணிக்கிற இந்த வடிவம் y equals mxங்கிற வடிவத்துக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். மூணாவது பார்ட். T-க்கு வாசிப்புகளை எடுக்கும் போது மாணவன் மாற்றீட்டு ஊசியை ரெஃபரன்ஸ் பின் சொல்லும் மேற்குறித்த உருவில் காணப்படுகின்றவாறு புள்ளி B-க்கு வழிப்படுத்தி வைக்கின்றான். நேர அளவீட்டுக்காக இவ்வூசியை புள்ளி A-க்கு வழிப்படுத்துவதிலும் பார்க்க புள்ளி B-க்கு வழிப்படுத்துதல் ஏன் கூடிய செம்மையை தருகின்றன குறிப்பிடுக. உங்களுக்கு இந்த கேள்வியோட ஒரு படம் தந்திருக்கிறான், அந்த படத்தை நான் லைட் ஆக்கிடுறேன். நீங்கள் கட்டாயம் பேப்பரை செஞ்சு பார்த்துருக்கோன்னு சொன்னேன். ஸோ செஞ்சு பார்த்துட்டு இந்த டிஸ்கஷன் பார்க்குறதே உங்களுக்கு யூஸ் இல்லாமல் சும்மா பார்த்தீங்கன்னா பெரிய அளவு யூஸ் இருக்காது. இதுதான் தந்திக்கிற படம். இதில் 3 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணுறேன். உப்பையான படம் பிங்கிறான், அது எங்கே உண்டு ஏன்னு சொல்கிறான். இது யூசர் அலையுது, அவ்வளோதான். இந்த கோணத்துக்கு கீழே இது மார்க் பண்ணியிருக்கிறேன். அதே படத்தை அப்படி தந்திருக்கிறேன். ஓகே, இதை பாதையும் அப்படி தரேன். சரி, ஓகே. இப்போ கேட்குற கேள்வி என்னன்னா, T-க்கு வாசிப்புகள் எடுக்கிற நேரம் மாற்றீட்டு ஊசியை எங்கே வைக்கணும்.
ஏல வைக்கணுமா பியில் வைக்கணுமா, பிங்கிறது அது தாழ் புள்ளி, ஏல வைக்கணுமா பியில் வைக்கணுமான்னு கேட்குறோம். இப்போ கதைச்ச விஷயம் எங்கே வைக்கணும், கட்டாயமாக அது தாழ் புள்ளியில் சமநிலை தாளத்தில் வைக்கணும், விச் மீன்ஸ் பியில் வைக்கணும். காரணம் என்ன, சொன்ன மாதிரி தான் இந்த இடத்த கடக்கிற நேரம் உயர் கதியில செல்லும். அவன் கேள்வியை தெளிவா சொல்றான், நேரத்தை அளக்குற நேரம் செம்மையான வாசிப்பு எடுக்கணும். ஓகே, அப்ப அதித்தாழ் புள்ளி வச்சால் குயிக்கா அது கடந்து போகும். குயிக்கா கடக்கிற நேரம் என்னால ஸ்டாப் வச்ச ஆன் பண்றது ஆஃப் பண்றது ஈஸியாக இருக்கு. ஹை ஸ்பீடை ரீச் பண்ணுதுங்கிறது என்னால பிடிக்கலாம். ரைட், மெதுவாக வர நான் சப்போஸ் அவசரப்பட்டு ஆஃப் பண்ணிட்டால் நான் ஆஃப் பண்ண பிறகுதான் அது மெதுவாக போகிற இந்த ஏண்ட பாயிண்ட்டை ரீச் பண்ணலாம். அதுவே நான் குயிக்காக இது கடக்க நேரம் எனக்கு குயிக்காக இது வார நேரமே தெரியும், ஹை ஸ்பீடில் வருது, இந்த மாட்டி டூசின் ஃபிட் பண்ண போகிறோம். ஆகவே செம்மையான வாசிப்பு எடுக்கலாம். ஸ்டாப் வச்சு ஆன் ஆஃப் பண்ணுற நேரம் மேக்ஸிமம் எக்யூரேட்டாக செஞ்சு கொள்ளும். சரி, ஆகவே அது தாழ் புள்ளியில் வைக்கணும். காரணம், அது தாழ் புள்ளியில் இந்த திணிவு எளிய உசல துணிக்க உயர் காதியை கொண்டிருக்கும். அந்த உயர் காதியின் சொல் முக்கியம். ரைட், ஸோ மூணாவதுக்கான ஆன்சர் பி. காரணம் அதாவது பியில் உயர் காதியை அது எளிய உசல் கொண்டிருக்கும். பி பார்ட். பில ஃபர்ஸ்ட், மாணவன் ஒரு அளவுக்கு மாத்திரம் நேரத்தை அளந்த போது அவனுடைய வாசிப்பு 2 செகண்ட் ஆக இருந்தது. நேர அளவீட்டில் உபகரண வலு 0.1 செகண்ட் எனில் அடைவு காலத்தின் பெருமானத்தின் சதவீத வலுவை காண்க. ரைட், நாங்கள் 25 தடவை வாசிப்பு எடுக்கிற காரணம் சதவீத வலுவை குறைக்கிறதுக்காக. நான் ஒருக்க அளவீட்டை கண்டுபிடிக்கலாமே, எனக்கு ஜெனரலாக யூஸ்வல் அடைவு காலம் எனக்கு இந்த இது தெரியும், ஜி தெரியாது. ஜி தானே காணும் நோக்கம். ஒருக்க அலையை விட்டு நான் ஸ்டாப் வச்சு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி டீ கிடைச்சிடும். இங்கே இது விட்டேன்னு சொன்னால் இப்படி போயிட்டு இங்கே விட்டனா இப்படி போயிட்டு இங்கே வந்து இங்கே போயிட்டு இங்கே வரக்கலாம் எனக்கு டீ கிடைச்சிடும், அழிவு காலம் கிடைச்சிடும். இப்போ 2π நம்பர்ஸ் தெரியும், எல்லுங்கிறது அளந்து பார்க்கலாம், எல்லேருந்து அப்ளை பண்ணிட்டு ஜியை கண்டுடலாம். ரைட்டா, பட் நாங்கள் அப்படி செய்கிறது இல்லை. 25 வாசிப்புகள் எடுத்து போட்டு தான் செய்ய போகிறோம். காரணம், நேரத்தில் வரக்கூடிய எரரை குறைக்கிறதுக்காக. அப்படிதான் எனக்கு ஜியில் வந்து மேக்சிமம் நம்பக்கூடிய மாதிரியான ஆன்சர்ஸ் கிடைக்கும். இங்கவன் கேட்க வர்றது ஒரு தடவை வாசிப்பு எடுத்த நேரம், டீக்கு ஒருக்க வாசிப்பு எடுத்த நேரம் அவனுக்கு 2.5 செகண்ட் வருதான். அவன் யூஸ் பண்ணுற ஸ்டாப் வச்சிருக்கக்கூடிய எரர் உபகரண வலுன்னு சொல்லுவோம். அந்த உபகரண வலு வந்து எரர் வந்து 0.1 செகண்டா. ஓகே, அப்படியாக இருந்தால் டீக்கான சதவீத வலுன்னு கேட்குறான். அப்படின்னா வைக்கும் சதவீத வலு இது பின்ன வலு, அளவு காலம், அதில் வரக்கூடிய எரர் தர 100. ஸோ எரருங்கிறது 0.1 2 அளவு காலம் அளக்கிறது சதவீதங்கள் 100 பெருக்க போகிறோம். ஸோ பெருங்க 10 வரும், 10 × 2 5% வரும். ஒரே ஒரு அளவு காலத்தை மட்டும் மெஷர் பண்ணி செஞ்சார். ரைட், ஓகே. பியில் 2வது பார்ட், இது ஃபர்ஸ்ட் பார்ட் செஞ்சது பியில். செகண்ட் பார்ட்டுக்கு வாங்க. அவன் ஓர் அளவுக்கான நேரத்தை அளப்பதற்கு பதிலாக 25 அளவுகளுக்கான நேரத்தை அளந்து பெற்ற பெருமானம் 50.2 செகண்ட் ஆகும். இப்போ அவன் 50 நேரத்துக்கான டைம் எடுக்கிறான். ஸோ அவனுக்கு கிடைக்கிற டீன்னு சொல்லுவோம். 50ல் 25 அளவுக்கான டைம் சிம்பிள் டீன்னு சொல்லுவோம். இது 50.2 செகண்ட் ஆகும். ஓகே, நேர அளவீட்டின் பெருமானத்தின் சதவீத வலுவை துணிக. உமது விடையை கிட்டிய முதலாம் தசமத்தானத்துக்கு தரகன்னு கேட்கிறான். இப்போ உபகரண வலு வந்து மாற போறது இல்லை, அதே தான் 0.1 செகண்டாக இருக்கு. இப்போ எதை சொல்லுங்க பார்க்க. டெல்டா டீனுக்கு சிம்பிள் டி தர 100, இது வந்து அதே தான் 0.1 செகண்ட். அதற்கு இது 50.2 தர 100. அப்போ எப்படியும் இங்கே வரப்போகுது எனக்கு 1/502 தர 100. இதை சுருக்கி நீங்கள் காணணும்னு தேவையில்ல. அவன் கேட்குறான் கிட்டிய முதலாம் தசமத்தானத்துக்கு தரகன்னு. கெஸ் பண்ணிடும் அன்னளவாக. இது 100/500 மாதிரி, 100/500 பிரிச்சு பாருங்க. 0.2% வரும். 1/5.2% வரும். ஸோ அதான் ஆன்சர். கிட்டிய முதலாம் தசமத்தானத்துக்கு தரகன், முதலாம் தசமத்தானமா. ஸோ ஓகே. அடுத்தது சி பார்ட். மாணவன் ஊசட் குண்டாக ஆரை சிம்பிள் ஆரையுடைய ஓர் சிறிய உலோக கோலத்தை பயன்படுத்தினான்.
அவன் ஊசலின் நீளத்துக்காக பயன்படுத்திய நீளம் கேபிட்டல் எல் உருவில் காணப்படுகின்றது. ரைட். எல் எதிர் டி ஸ்கொயர் வரைவை குறித்த பின்னர் அதன் படித்திறன் 4.0 செகண்ட் ஸ்கொயர் மீட்டர் மைனஸ் 1 எனவும் வெட்டுத்துண்டு 0.04 செகண்ட் ஸ்கொயர் எனவும் கண்டான். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் சி. மேலே A2 உள்ள கோவையை A2, ஓகே, இந்த கோவையை கேபிட்டல் எல் சிம்பிள் ஆர் ஜி ஆகியவற்றின் சார்பில் மறுபடியும் எழுதுக. பெரிய வேலைலாம் ஒன்றுமில்லை. இங்கே ஒரு படம் தாரான் சி படத்தில் எளிய ஊசல் இப்படி நாங்கள் இந்த தியரி படிச்சிருக்கிறோம். ஓகே, இது வந்து இலையோட லென்த் வந்து கேபிட்டல் எல்லாம். இதுக்கு கீழே ஒரு குண்டு மாதிரி ஒன்று காட்டுறான். இவரோட இது உலோக குண்டு, மெட்டல் போக் இது ஒன்று. இது ஆறு சிம்பிள் ஆர். ஓகே, இலையோட லென்த் கேபிட்டல் எல். இது வந்து சிம்பிள். இப்போ இந்த கிராஃபுக்காக அரேஞ்ச் பண்ணி இந்த கோவையை இப்போ சிச்சுவேஷன் எழுதட்டுமா? இங்கே நாங்கள் இதில் ஆரையெல்லாம் புறக்கணிக்கிறோம். ஸோ மொத்தமாக ஈர்ப்பு மையம் வரைக்குமான தூரத்தை தான் எல்லாக கருதிக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, பட் இங்கே நான் எல்லாக கருத வேண்டியது யாருன்னா கட்டப்பட்ட தொங்கலிருந்து இதில் ஈர்வை மையம் வரைக்குமான தூரத்தை கன்சிடர் பண்ணணும். ஸோ அதுக்கு வரப்போகுது எல் பிளஸ் சிம்பிள் ஆராக இருக்கணும் எலி ஊசல நீளம் இந்த சிச்சுவேஷனுக்கு. அப்போ நான் இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணினா எப்படி வரும் சொல்லுங்க பார்க்க. முதலாவதுல டி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் இது மாற போகிறது இல்லை 4π²/g. அங்கே போட்டு எல்லுக்கு பதிலாக கேபிட்டல் பிளஸ் சிம்பிள் ஆர்னு போடுவோம். ஓகே, கிராஃபிக்காக அரேஞ்ச் பண்ண சொல்கிறேன். மறுபடியும் எழுதுவோம். இப்படி எழுதினாலும் ஓகே தான். பட் அதை எழுத போகிறோம். 4π²/g இன்ட்டு கேபிட்டல் எல்லாம் மாற்றலாம், ஆரையும் மாற்ற இயலாது. அப்படின்னா கோலத்தையும் மாற்றணும். ஓகே, இந்த மாதிரி வரும். ஸோ இது வைசம் mx + c வடிவத்துக்கு இந்த சீன் வருது. சீன வடிவத்துக்கு இப்பொழுது அரேஞ்ச் ஆகும். ஓகே, ஒன்றுமே அடுத்தது ஜிஐ துணிக மேலே கேள்வி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கான டேட்டாஸ் எடுத்து அதுக்கு நான் கிராஃப்க்கு நேரம் கிடைக்கிற படித்திறன் சொல்லி ஒரு வெளிவு தாரான், வெட்டுத்துணுன்னு சொல்லி ஒரு வெளிவு தாரான். படித்திறன் என்ன வருதுன்றால் அவன் அரேஞ்ச் பண்ணி செஞ்சினான். 4.0 என்ன வரப்போகுது செகண்ட் ஸ்கொயர் மீட்டர் மைனஸ் 1 தாரான். அதே மாதிரி வெட்டுத்துண்டு 0.04 அவன் செஞ்சு தாரான். எனக்கு இஷ்யூ இல்லை. 4 நான் வெட்டுத்துண்டு செகண்ட் ஸ்கொயராக இருக்கும். ஓகே, ஸோ அவன் தாரான். இப்போ ஜிஐ துணிக பையன் 3.3 எடுக்கட்டுமா? பி இரண்டாவது பார்ட், சி இரண்டாவது பார்ட். இல்லை பைக்கு அவன் தர வேல்யூ 3.1 எடுத்துக்கொள்ளட்டான். ஓகே, ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்? படித்திருந்தா இருக்குது எனக்கு. ஸோ அப்ளை பண்ணுவோம். 4π²/gங்கிறது படித்திறன், அதாவது 4ஆக இருக்கும். 4.0. ஸோ கேன்சல் பண்ணினா 4 வெட்டலாம். ஜின்னு சொல்கிறது π² இருக்கு. பைங்கிறது 3.3 தந்திருக்கிறாங்க. அப்போ ஜிங்கிறது 3.3 வர்க்கம். 3.3 தர 3.3. நான் 31 பேர் இருக்கலாம். 31 3 மிச்சம் 31 30 மிச்சம் 31 3 93 30 31 31க்கு 30 மிச்சம் என்ன வரும்? 3 மிச்சம் 3 9 3 பெருக்கி பாருங்க. 3.1 into 3.1 13 is 39 is 169 2.0. ஸோ சுருக்குனீங்கன்னா 9.61 அழகு சரி அரேஞ்ச் பண்ணி பாருங்க. சரியாக வரும். மீட்டர் செகண்ட் -2 அழகு வரும். மீட்டர் செகண்ட் -2 அழகு ஜிக்கு வரும். ஓகே, 12 பாருங்க 9.6 வருது. அவனுக்கான டேட்டாஸை வச்சு செஞ்சார். அதோட கேட்குறான் தேர்ட் பார்ட். கோலத்தின் ஆரை சிம்பிள் ஆரை துணிக. வெட்டுத்துண்டு தந்திருக்கிறான். வெட்டுத்துண்டுங்கிறது இவ்வளவும். ரைட். ஸோ எனக்கு செய்யலாம். இப்போ இது தேர்ட் பார்ட். சிங்கிறது 0.04ங்கிறது யாரை தருது? 4π²/g இன்ட்டு சிம்பிள் ஆர். இந்த 4²/gங்கிறது தான் படித்திறனா? ஓகே, நான் திரும்ப வெளியூஸை போட்டு இருக்கிறதே இல்லை. எனக்கு இங்கே தெரியும் எத்தனை ராணி தந்திருக்கிறான். இதுதான் ஈக்குவல்ஸ் 4. அது போடாம 0.04 4 சிம்பிளா சுருக்கிங்கன்னா 4 வரும்.
இதை நம்ம பிரிக்கலாம். 0.01 மீட்டர், அதாவது 1 சென்டிமீட்டராக இருக்கும். 1 சென்டிமீட்டர் அல்லது 0.01 மீட்டராக இருக்கும். ஓகே. அண்ட் லாஸ்ட் பார்ட், டி பார்ட். வலி ஈறுகை ஏர் ட்ரக் காரணமாக அழிவின் வீச்சம் நேரத்துடன் படிப்படியாக குறைந்து ஊசல் கொண்டு இறுதியாக ஓய்வுக்கு வருகின்றன மாணவன் அவதானித்தான். ஓகே, ஜென்ரலாக தெரியுமே, எலி ஊசல் அலைவிட்டால் தொடர்ந்து அடைஞ்சிட்டு இருக்குமான்னு கேட்டால் ப்ராக்டிகலி நடக்காது. ஏன்னா வலி இருக்குது, வலி தடை இருக்குது, அதை வலி ஈறுகை ஏர் ட்ரக்னு சொல்லுவோம். அது இதை வேகத்தை குறைச்சி ஒரு கட்டத்தில் ஓய்வடை செய்யும். ஸோ இதை மாணவன் அவதானித்தானாம். அவன் அதே ஆரையுடைய ஒரு மரக்கோளத்தை பயன்படுத்தி, இப்போ அங்கே யூஸ் பண்ணது உலோக கோலம், மெட்டல்னு காமிச்சிங்க. இப்போ இது வந்து மரக்கோளமாக ரீப்ளேஸ் பண்ணுறான். பயன்படுத்தி மேற்குறித்த பரிசோதனையை மறுபடியும் செய்தான். எந்த ஊசல் குண்டு ஓய்வுக்கு வருவதற்கு குறைந்த அளவு நேரத்தை எடுக்கும்? உமது விடைக்கான காரணத்தை தருக. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த சி பார்ட் செஞ்சும் உலோக கோலத்தை வச்சு, இப்போ டி பார்ட்ல கதைக்கிறான். இந்த உலோக கோலம் சப்ஸ்டியூட் பண்ணப்படுது ஒரு மரக்கோலத்தால். அந்த மரக்கோலத்தை வச்சு செஞ்சால் எந்த சிச்சுவேஷன்ல அது குயிக்காக குறைஞ்ச நேரத்தில் ஓய்வுக்கு வரும்னு கேட்கிறான். அப்படின்னா குயிக்காக எது ஓய்வுக்கு வரும்னு கேட்கிறான். நம்ம ஜென்ரலான காமன் சென்ஸ்லேயே சொல்லிடலாம், மரக்கோலம் திண்மக்கோலம் எது குயிக்காக ஓய்வுக்கு வரும்? மரக்கோலம் தான் ஓய்வுக்கு வரும். காரணம் என்ன சொல்லுங்க பார்க்க? திணிவு குறையும். திணிவு குறைஞ்சால் வழியால் ஈஸியாக நிப்பாட்டலாம். இன்னும் சடத்துவம் குறைய எனக்கு என்ன செய்யலாம்? ஈஸியாக நிப்பாட்டலாம். ஆகிய ஆன்சர் மரக்கோலம். காரணம் நான் டி பார்ட் எழுதுறேன். டி பார்ட் இங்கே எழுதுறேன். டி பார்ட் ஆன்சர் மரக்கோலம். காரணம் மரக்கோலத்துக்கு திணிவு குறையும். அதே ஆரைவில் தான். ஸோ அதே ஆரைன்னு சொன்னால் அடர்த்தி மரக்கோலத்துக்கு குறைய, கனவு மாறல அடர்த்தி குறையதுனால என்ன செய்யும்? திணிவு குறையும். மரக்கோலம் திணிவு குறைந்ததுங்கிறது மெயின் ரீசன். ஸோ மெயின் குறைஞ்சதாய்க்க நேரம் குயிக்காக நிப்பாட்டலாம். ஓகே, சடத்துவம் குறைஞ்சன்னு சொல்லிடும். சொன்ன ரீசன்ஸும் நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஸோ ஜென்ரலாக இந்த எலியூசலை பொறுத்த மட்டுக்கும் இப்படியான கேள்வி தான் வரப்போகுது. ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ராக்டிஸ் செஞ்சீங்களாக இருந்தால் இந்த மாதிரி கேள்வி ஃபுல்லாக செய்யலாம். ஃபைனல்ஸில் வர நேரம் சும்மா யோசிச்சு பாருங்கள். இதுகள் எல்லாம் பெரிய அளவுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடும். ரைட்டாக படித்த விஷயங்களை தான் கேள்வியில் கேட்கணும். புதுசாக நம்ம கேட்குறதுன்னா இந்த மாதிரியான டீ பார்ட் தான். இது காமன் ஐடியாஸ்க்கு நான் திங்க் பண்ணலாம். ஓகே, இது ஸ்பெஷலாக படிக்கணும் தேவையில்லை, யோசிச்சு பார்க்கணும். ஓஹோ, ஒரு பெரிய பார்ட் நான் படித்ததையே கேள்வியாக கேட்கப்படுது. சரி, ஆகவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, செஞ்சு பாருங்கள். ஓகே, ஆன்சர்ஸ் சார் நல்ல முறையில் எடுங்க. அடுத்தது 2015 ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. யூஸ்வலான நம்பருக்கு கேளுங்க. டிஸ்கஷன்ஸ் தரல தேவையாக இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். டிஸ்கஷன்ஸை போட்டுருங்க. ஓகே, ஸோ இதை முடிச்சு படுவோம். சொன்ன மாதிரி டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ்.